சென்னை அடுத்த தாம்பரத்திலிருந்து வெளியூர்களுக்கு 653 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து சேவை அளிக்கப்படுகிறது? மும்தாஜ், அதாவது சென்னையில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் சில இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் வெளியூர் பேருந்துகள் தீபாவளி பண்டிகைக்காக செல்வதற்காக தற்காலிக பேருந்து நிலையமாக அமைக்கப்பட்டு இங்கு 3 நாட்களுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு பேருந்துகளானது நேற்றிலிருந்து நாளை வரை இயக்கப்படும் நிலையில் மொத்தமாக 653 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதில் நேற்றைய தினம் 193 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு 230 பேருந்துகளும், நாளைய தினம் 230 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகள் இந்த பகுதியில் இருந்து திண்டிவனம், விக்கிரவாண்டி வழியாக இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், மன்னார்குடி, வடலூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த தாம்பரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே சென்னையின் மற்ற மாநகர பகுதிகளில் இருந்து தாம்பரம் பகுதிக்கு வருவதற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதில் கோவளம், வடபழனி, டி நகர், கோயம்பேடு, திருவான்மியூர், பிராட்வே, செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த கூடுதல் பேருந்துகள் தாம்பரம் பகுதிக்கு வருவதற்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டமான நெரிசலை தவிர்ப்பதற்காக, குற்ற சம்பவங்கள் தவிர்ப்பதற்காக பேருந்து நிலையத்திற்குள்ளாகவும் வெளியாகவும் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை தவிர பேருந்து நிலையத்திற்குள் மக்கள் அதிகமாக வரும் நிலையில் மொபைல் டாய்லெட்டுகள், கூடுதல் மின்சார வசதி மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் தனியாக தற்காலிக அரங்குகள் அமைத்து தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு செய்தவர்களுக்கும் இங்கு பதிவு செய்யப்பட்ட பயணிகள் வரும்போது எந்தெந்த பேருந்துகள் எந்த நேரத்தில் செல்லக்கூடியது என்ற தகவல்களை தொடர்ச்சியாக அளித்து வருகிறார்கள். இதை தவிர பேருந்து நிலையத்திற்கு வெளியே தற்காலிக அரங்குகள் 2 அரங்குகள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து பேருந்துகள் செல்வதற்கும் அந்த ஒலிபெருக்கிகள் மூலமாக தொடர்ச்சியாக இந்த கூடுதல் சிறப்பு பணிகளானது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் அனைத்து பகுதிகளிலும் நின்று அந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கான ஒரு சிறப்பு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாலை 6 மணிக்கு மேல் கூட்ட பேருந்துகளில் செல்வதற்கு அதிகமாக இருப்பதால் கூடுதல் பாதுகாப்பானது தற்போது இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவல் நிலைய காவலர்களை தவிர போக்குவரத்து ஊழியர்களும் இந்த சிறப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கூடுதல் தகவலை தொடர்ச்சியாக ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் அவர்கள் பயணிகளுக்கு உதவியாக செய்து வருகின்றனர். மும்தாஜ்.